ஹலோ செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு நம்ம எண்ணும் எழுத்தும் 4th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஒர்க் புக்கோட 3rd டேர்ம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க இருக்கோம். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் நம்ம பார்க்கறோம். சரிங்களா? இதுல ஃபில்லப்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அதை ஷேட் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க இதுல ஷேட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இங்க மார்க் பண்ணிருக்கேன். நீங்க ஷேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் லைட் கலரா வச்சு ஷேட் பண்ணிக்கோங்க. First question பாருங்க. The country which has Tamil language in its currency notes is Mauritius. சரிங்களா? அதுக்கான ஆன்சர் இங்க டிக் பண்ணிருக்கேன். இங்க ஆன்சரும் எடுத்து எழுதிருக்கேன். இதே மாதிரி என்ன பண்ணுங்க, டிக் பண்ணிட்டு எழுதிக்கோங்க. இல்லைன்னா இங்க ஷேட் பண்ணிக்கோங்க. இங்க ஷேட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்படி ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது செகண்ட் கொஸ்டின். தி கண்ட்ரி மாடர்னைஸ்டு பை சர் தாமஸ் ஸ்டேம்ஃபோர்ட் ராஃபல்ஸ் ஈஸ்ட் சிங்கப்பூர். ஓகேங்களா? அதுக்கான ஆன்சர் இங்க பாருங்க கொடுத்துருக்கேன். இங்க டிக் பண்ணிருக்கேன். இங்க ஆன்சர் எடுத்து எழுதியிருக்கேன். அதே மாதிரி பொறுமையா பார்த்து எழுதுங்க. ஒவ்வொரு கொஸ்டினா எழுதுங்க. ஆன்சர் பார்த்து கரெக்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதிக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஹாஸ் தமிழ் ஆஸ் தி எஜுகேஷனல் லாங்குவேஜ்? மலேசியா. ஓகேங்களா? சரி, அடுத்தது ஃபோர்த் ஒன். தி கேபிட்டல் ஆஃப் ஸ்ரீலங்கா இஸ் கொழும்பு. இங்க எழுதியிருக்கேன். இங்க மார்க் பண்ணிருக்கேன். இங்க எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்தது ஃபிஃப்த் ஒன். வேர் இஸ் ஏசியாஸ் ஃபேமஸ் கோணேஸ்வரன் டெம்பிள் லொகேட்டட்? ஸ்ரீலங்கா. ஓகேங்களா? அடுத்தது. இன் விச் டூ ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் தமிழ் இஸ் தி அபிஷியல் லாங்குவேஜ்? ஸ்ரீலங்கா அண்ட் சிங்கப்பூர். சரிங்களா? ஓகே, பொறுமையா என்ன பண்ணுங்க, டிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஷேட் பண்ணிக்கோங்க. லைட் கலரா ஷேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும். இல்லைன்னா ஆன்சர் மறைஞ்சு போயிடும். ஓகேங்களா? சரிங்க குட்டீஸ், இப்போ நம்ம செகண்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். இப்ப அதுலயே கண்டினியூ பண்ணிருக்காங்க. நடுவுல ஒரு பேராகிராஃப் கொடுத்திருந்தாங்கல்ல, அதுல இருந்தே தான் இந்த கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. செவன்த் ஒன் வாட் அமாங் தி ஃபாலோயிங் வாஸ் நாட் மென்ஷன்ட் இன் தி above passage as a reason for travel in ancient time? இப்ப ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. கலெக்டிங் ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகேங்களா? ஓகே, எய்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. which country had most trade exchanges with India? Greece. அடுத்தது. how many ships sailed between India and Greece in a year? 100. சரிங்களா? ஓகே, அடுத்தது. who were the kings famous for maritime trade? ஓகேங்களா? தமிழ் கிங்ஸ் ஆஃப் சங்கம் பீரியட். அடுத்தது. இதுக்கான ஆன்சர் இங்க பாருங்க. இங்கதான் உங்களுக்கு OMR ஷீட்னு சொல்லுவாங்க. இது நீங்க பெரிய எக்ஸாம்லாம் எழுத போனீங்கன்னா இந்த மாதிரிதான் உங்களுக்கு எக்ஸாம்ல எல்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் இது மாதிரிதான் நீங்க மார்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இப்பயே இதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா குட்டீஸ்? இப்ப நீங்க இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதும் போது இதை பார்த்தா உங்களுக்கு புதுசா தெரியாது. அதுக்குதான் இப்ப உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. நீங்க இங்கதான் அதை ஷேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப அந்த ஆன்சர் மேல பார்த்தோம் இல்லையா, அந்த 10 கொஸ்டினுக்கான ஆன்சரை இங்க என்ன பண்ணணும், நீங்க அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இங்க ஷேட் பண்ணணும். நான் இங்க ஷேட் பண்ணிருக்கேன்ல, அதே மாதிரி உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர்ல ஷேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இது மந்த்லி அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல இங்க பாருங்க, மேல கொடுத்துருக்காங்கல்ல இந்த உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம். இந்த டீடைல்ஸை வச்சுதான் நீங்க என்ன பண்ணணும், கீழே இதுக்கான ஆன்சர்ஸ் எழுதணும். which is the tourist place in Malaysia? Batu Caves, முருகன் டெம்பிள். சரிங்களா? இங்க பாருங்க, டிக் பண்ணிட்டேன்னா அதே மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. to visit the postal museum, to which country we have to go? Mauritius. அடுத்தது. in Sri Lanka, which is the famous temple the tourist visit? கோணேஸ்வரம் டெம்பிள். அடுத்தது fourth one. if we want to visit Johor Bridge, to which country do we have to go? Singapore. அடுத்தது. write the name of the countries where people you know your relatives live. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, உங்க சித்தப்பா சித்தி அவங்களாம் அந்த மாதிரி வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னா எங்க இருக்காங்களோ, யாரு வெளிநாட்டுல எல்லாம் இருக்காங்களோ அவங்களோட அந்த கண்ட்ரியை இங்க எழுத சொல்லியிருக்காங்க.
உங்களுக்கு இருக்கிற கண்ட்ரி வேற ஏதாவது வேற கண்ட்ரில இருக்காங்கன்னா கூட நீங்க அது கூட இங்க எழுதிக்கோங்க. சரிங்களா? நான் இங்க கொடுத்துருக்கறத இங்க எழுதியிருக்கேன். சரிங்களா குட்டீஸ்? இதை நீங்க பார்த்து பொறுமையா எழுதுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? இந்த மாதிரி வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ்லாம் வந்து ஒர்க் புக்ல கொடுக்குறோம் இல்லைங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் கைட் சேனலுக்கு லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. சரிங்களா குட்டீஸ்? அவங்களும் இதை யூஸ் பண்ணிக்குவாங்கல்ல. அதே மாதிரி நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் உடனே உடனே கிடைக்கும். ஏன்னா அடுத்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து நோட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோஸா வந்து அப்டேட் பண்ணிடுவோம். அப்ப வந்து உடனே நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய ஒர்க் புக்ல தான் நோட் பண்ணிக்கலாம். நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். அடுத்தது செகண்ட் லெசன் நம்ம வந்து இதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா குட்டீஸ்? குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பாய் பாய். Take care.